வண்டி வண்டியாக சாப்பிட்டாலும் வெயிட்டே போடாத மாதிரி சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு தேங்காய் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் உருவி வச்சுக்கலாம். கால்சியம், அயன், ஃபைபர், ப்ரோட்டீன் சொல்லி அத்தனையும் சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பரான பவர் பேக் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணியிருந்தோம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம முளைக்கட்டின ராகி மாவை ஆட் பண்ண போகிறோம். அது இன்னுமே ஹெல்தி. போதும் லிஸ்ட்டு பெருசாக இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க, முதல்ல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப்பரில் வித்தின் 1 செகண்டில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. 2 கப் அளவுக்கு முளைக்கட்டின ராகி மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்த தேங்காய், அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை, கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்த அந்த வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எல்லாம் மெஷர்மெண்ட்டு கூட குறைய இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எண்டு ப்ராடக்ட் சூப்பராக தான் வரும். ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பதமாக, அதாவது இந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவு பிணைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம கையில் தட்டுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெல்லிசாக தட்டி பாருங்கள். தண்ணியை தொட்டு ரொம்ப மெல்லிசாக கிடைக்கும். இதனால் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக நெய்யும் ஆயிலோ விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா மைல்டு ஸ்வீட்னஸோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரொட்டி ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.